லைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு. பச்சை மொச்சை இப்போ சீசன். அந்த பச்சை மொச்சையோட கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்புக்கு சாதத்தில் நெய் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர். இது ஒரு ட்ரெடிஷ்னலான குழம்பு. வெஜிடேரியன்ஸ் வீடுகளில் அநேகமாக இந்த ப்ரிப்ரேஷன் கட்டாயமாக இருக்கும். பச்சை மொச்சையை கிடைக்கிற காலத்துலேயே இந்த குழம்பு ஒரு தடவை செய்து பாருங்கள், எல்லாருக்குமா கட்டாயம் பிடிக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து வெந்நீர் ஊற்றி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்குறோம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ கொதிக்குது. இப்போ அதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாப்பொடி தான் நம்ம சேனல்லையே எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. தேவைப்படுறவங்க பாருங்கள். இதை முதல்ல கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சிட்டோம். இல்லை முதல்லையே எல்லா பொருளையும் உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையுமே அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாலேயே புளி தண்ணியில் கரைச்சிட்டு அப்புறமேல் அடுப்பில் வச்சும் நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு அளவு எப்படி உப்பு போடுறதுன்னு சொன்னால், நம்ம எவ்வளவு புளி எடுத்துருக்கோமோ அதை ஒரு தட்டில் வச்சோன்னா அந்த வைக்கிறவுல கீழே அந்த இதோட மார்க் விழும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு வைக்கணும். உப்போட கரிப்பை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போடுங்க. அந்த அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்திங்கனாலும் சரியாக வந்துடும். ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் முன்ன பின்ன இருக்கும். பொதுவாக அந்த காலத்தில் அளவு பாட்டிங்கெல்லாம் சொல்லி கொடுக்கறது இப்படி தான். இப்போ இதில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை இல்லை காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ நல்ல ஒரு கொதித்து வரும்பொழுது நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 3லேருந்து 4 கத்திரிக்காய் இந்த குழம்பு அளவுக்கு சரியாக இருக்கும். அதை போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கோம். பச்சையாக போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம். வெங்காயம் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ குழம்புல நல்லா கொதித்து வரணும், கத்திரிக்காயும் வேகணும். அந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ கலர் கொஞ்சம் மாறி வருது பாருங்கள். கத்திரிக்காயும் கலர் மாறி இருக்குது, குழம்பும் கலர் மாறுது. இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் கொதித்து வருது. ஓரத்துல எல்லாம் நுரக்கட்டி வருது. இப்போ நான் ஒரு 100-150 கிராம் இருக்கிற பச்சை மொச்சையும் ஒரு முருங்கைக்காயும் ரெண்டும் எடுத்திருக்கேன். முருங்கைக்காயை கத்திரிக்காயோடு சேர்த்து வேக வைக்கலாம். இது கொஞ்சம் வேக ரொம்ப நேரமானது, அதனால் மொச்சையோடு சேர்த்து முருங்கைக்காயை ஒரு ஆவி வேக விட்டு எடுத்திருக்கேன். மொச்சை நல்லா வெந்திருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த கொதிக்கிற கத்திரிக்காயோடு சேர்த்து போட போகிறோம். கத்திரிக்காய் பாதிக்கு மேலே வெந்துருச்சு. பாதி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சையவும் முருங்கைக்காயும் போடுறோம். முருங்கைக்காய் ஒரு ஆவியில் வேகக்கூடிய நல்ல முருங்கைக்காயாக இருந்தால் கத்திரிக்காயோடையே சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ ஒன்று போல் முருங்கைக்காயும் வெந்து வந்துடும். இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுத்தது, தோல் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் போல் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன், ரொம்ப கம்மியாக. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிப்பு வடகம், வெங்காய வடகம், சீக்கிரமாகவே அதனோட செய்முறையை நம்ம சேனலில் போடலாம். அதை நல்லா கைனால் நுணுக்கி விட்டு நல்லா வறுத்துக்கணும். சூப்பர் வாசனையாக இருக்கும். இது இந்த குழம்புக்கு வாசனை மணத்தை கொடுக்கறதே இந்த வெங்காய வடகம்தான், தாளிப்பு வடகம். இது தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், குழம்பு, இந்த புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வறுத்து வச்சுருந்தீங்கன்னா. இப்போ வறுத்த வடகத்தை சேர்த்துட்டோம், குழம்போடு சேர்த்தாச்சு. அடுத்தாப்பில் அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு,
கொஞ்சம் போல் வெந்தயம், ஏன்னா கசந்துரும், ஏற்கனவே வடகத்துலேயும் வெந்தயம் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு, கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே கருகிராமல் எடுத்து குழம்புல சேர்த்துடணும். இப்போ தாளிச்சிட்டோம். குழம்பும் நல்ல மணமாக இருக்குது, வாசனை சூப்பராக தூக்குது. ஏன்னா முருங்கைக்காயோட வாசனை, அந்த பச்சை மொச்சையோட வாசனை. பச்சை மொச்சை இல்லாத காலத்தில் காஞ்ச மொச்சையை வாங்கி ஊற வச்சும் இதே குழம்ப வேக வச்சு செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் பச்சை மொச்சை தனி மணம்தான். சீசன் கிடைக்கிறப்பவே செய்யுங்க. இப்போ நல்ல ஒரு குழம்பு பார்த்துட்டோம். குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோட சுட சுட நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிடுங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.